குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஃப்த்து அதாவது 4 இயர்ஸ் சீரியஸில் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ஸ்க்கானதை பார்க்க போகிறோம். ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபங்க்ஷன் அதாவது எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி ஈவன் ஃபங்க்ஷன் இஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். தென் த கிராஃப் ஆஃப் such a function is symmetric about y-axis, that is y-axis is a mirror for a reflection of the curve y equal to f of x. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ஃபங்க்ஷன் f of xங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ f of minus x is equal to f of x, அது f of minus x is equal to f of x. The graph such an functions symmetric about y-axis, that is y-axisங்கிறது mirror for the ரிஃப்ளெக்ஷன் எதுக்கு ஆகுதுன்னா கர்வ் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸு, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இந்த ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பதிலாக நம்ம அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோலேருந்து பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் போயிட்டு ரிட்டன் ரிஃப்ளெக்ஸ் ஆகுதுங்களா, பாருங்கள் ரிஃப்ளெக்ஸ் ஆகிட்டு எக்ஸில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அதே தான் இதுவும் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒய் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தாச்சு. ஸோ டென்ஸ் டு இது எக்ஸு, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு. இது பாருங்கள் ஃபஸ்ட்டு இது நமக்கு இது கர்வாக நமக்கு வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் எக்ஸ்க்கும். ஸோ தேர்ட் டயக்ராமையும் பாருங்கள், மேலே இருந்து அதாவது எக்ஸ்லேருந்து கீழே வந்துட்டு ஜீரோ மிங்கிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிட்டு. ஸோ சேம் அதே தான். ஸோ எக்ஸ் பவர் 4 காஸ் ஏஎக்ஸு காஸ் ஹெச்ஏஎக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு கமா எக்ஸ் சைன் எக்ஸ் கே ஆர் ஆல் த ஈவன் ஃபங்க்ஷன். இது எல்லாமே என்னென்னா ஈவன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. த கிராஃப் ஆஃப் சம் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஷோன் பிலோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஈவன். அந்த இதை வச்சு இந்த கிராஃப் வச்சு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஈவன் சொல்லியாச்சு. ஸோ இன்டெக்ரல் மைனஸ் பை டு ப்ளஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டெக்ரல் 0 டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஏரியா அண்டர் சச் எ கர்வ் ஃப்ரம் மைனஸ் பை டு ப்ளஸ் ஃபைவ். இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, இதோட ஏரியா எப்படி இருக்குன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா லிமிட்டு மைனஸ் பை டு ப்ளஸ் ஃபைவ் இஸ் டபுள் ஆஃப் த ஏரியா ஃப்ரம் 0 டு பை. எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி எ ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்னென்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஈவன் ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸாக இருக்கும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். த கிராஃப் ஆஃப் எ சச் எ ஃபங்க்ஷன் இஸ் சிமெட்ரிக் அபவுட் த origin x cube sin ax comma x square sin x 3x minus 4 sin x are all add function. இது எப்படி நாம் ரைட் பண்ணலாம்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் தென் இன்டெக்ரல் மைனஸ் பை டு ப்ளஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஏரியா அண்டர் சச் எ கர்வ். இதுக்கு வந்து அண்டர் கர்வ் என்ன ஆகுதுன்னா ஏரியா மைனஸ் பை டு ப்ளஸ் பை இஸ் 0. ஸோ நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் சீரியஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் மைனஸ் பை டு ப்ளஸ் 5. f of x equal to a0 divided by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus summation n equal to 1 to infinity bn sin nxங்கிறது நமக்கு தெரியும். டெய்லர் சீரியஸை வச்சு நம்ம எடுத்துக்க 4 இயர் சீரியஸ்க்கான ஜென்ரல் ஃபார்மேட்டு. ஸோ a0 நம்ம எப்படி எழுதலாம்னா a0 is equal to 1 by pi integral minus pi to plus pi f of x into dx. இப்போ an equal to 1 by pi integral minus pi to plus by f of x இங்கே dxக்கு பதிலாக cos nx into dx. அப்போ bn எப்படி எழுதலாம்னா 1 by pi integral pi to plus pi minus pi to plus pi f of x sin nx into dx. If f of x is even, then the Fourier series representation for f of x in minus pi to plus pi contain only constant terms and cosine terms. என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of xங்கிறது ஈவனாக இருக்கும்போது Fourier சீரியஸை அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா f of x அதோட லிமிட்டு மைனஸ் பை டு ப்ளஸ் பையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் contain only constant terms and கொசைன் டேர்ம்ஸ். இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்ன ஆகுதுன்னா கொசைன் டேர்ம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு கொசைன் டேர்மாக கிடைக்கும். ஸோ சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவனாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் என்எக்ஸ் இஸ் ஈவன். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஈவனாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் என்எக்ஸும் நமக்கு ஈவனாக இருக்கும். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் இது வந்து ஆடாக இருக்கும். அதாவது காஸ் என்எக்ஸ் வந்து நமக்கு ஈவனாக இருந்துச்சுன்னா சைன் என்எக்ஸுங்கிறது நமக்கு ஆட் ஃபங்க்ஷனாக வரும். சின்ஸ் ஈக்குவேஷன் 2 நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் a0 an bn எல்லாமே நம்ம ஈக்குவேஷன் 2வாக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கிறோம். a0 is equal to which implies equation 1 which implies a0 is equal to 1 by 2, அதாவது 1 by பைங்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எடுத்துருக்கிற லிமிட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 by pi integral 0 to pi f of x into dx. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் an எடுத்துக்கிறோம். 2 by pi integral 0 to
பை எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ பிஎனோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே எஃப் ஆஃப் என்எக்ஸ் சைன் எக்ஸ் ஆடாக இருக்கும்போது நமக்கு பிஎன் வந்து 0வாக கிடைக்கும். இந்த 3 வேல்யூஸையும் அதாவது A0 AN BN இந்த 3 வேல்யூஸையும் கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 நம்ம டெய்லர் சீரியஸை வச்சு போட்டோம் இல்லைங்களா, ஃபோரியர் சீரியஸ் டெய்லர் சீரியஸ்க்கான ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா, அதில் கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 which implies f of x equal to A0/2 plus summation n equal 1 to infinity AN cos nx plus summation n equal to 1 to infinity BN sin nx. ஸோ இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணோம்னா f of x equal to A0/2 plus summation AN cos nxக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, summation n equal to 1 to infinity AN cos nx. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது தென் த ஃபோரியர் சீரியஸ் வந்து எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட் வந்து -π to +π. ஸோ கண்டைன் ஒன்லி சைன் டேர்ம்ஸ். இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு கொசைன் டேர்ம்ஸாக கிடைக்கும். இங்கே ஈவன் ஃபங்க்ஷன் ஆடாக இருக்கும், அதாவது ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு என்னவாக கிடைக்கும்னா சைன் டேர்ம்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஆடு, எஃப் ஆஃப் எக்ஸ் cos nx இஸ் ஆட் இப்படி இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் nxங்கிறது ஈவனாக இருக்கும். அதாவது காஸ் nx வந்து ஆடாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் nx ஆடாக இருக்கும்போது சைன் nx வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அதே போல் ஈக்குவேஷன் 2லேருந்து எடுத்துக்குவோம். ஈக்குவேஷன் 2 which implies A0 equal 0 AN equal 0 and BN equal to 2/π integral 0 to π f of x into sin nx. இதுதான் hence the proof. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If f of x equal to x plus x square in -π to +π, show that f of x equal to π²/3 plus summation power -1 whole power n 4/n square cos nx minus 2/n sin nx. Solution. கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் என்ன அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் ஈவன் நார் ஆட். ஓகேங்களா. அதாவது என்னென்னா நெய்தர் ஈவன் நார் ஆட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோரியர் சீரியஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை ஃபோரியர் சீரியஸ் நமக்கு ஜெனரல் ஃபார்ம் தெரியும் இல்லைங்களா, அதை தான் நம்ம இங்கே ரைட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு A0/2 ப்ளஸ் சமேஷன் n equal to 1 to infinity AN cos nx ப்ளஸ் சமேஷன் n equal to 1 to infinity BN sin nx. ஸோ A0 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1/π integral -π to +π f of x dx is equal to 1/π integral -π to +π f of x பதிலாக x square plus x into the dx. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். 1/π integral -π to +π x square dx plus summation -π to +π x into dx. ஸோ 1/π to integral 0 to π x square dx is equal to இதை பண்ணும்போது நமக்கு 0 ஆகிடும். சப்போஸ் x square is even அண்ட் எக்ஸ் இஸ் ஆன் ஆட், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈவனாக இருக்குது. ஸோ எக்ஸுங்கிறது ஆடு. இப்போ இது நம்ம லிமிட் அப்ளை பண்ணி இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு x³/3 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு x³ இங்கே 2 இருக்குது, கீழே ஒரு x ஸ்கொயர் இருக்குது, அதாவது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே x³/3. ஸோ அப்போ மேலே 2 இருக்குது, கீழே 3 இருக்குது. ஸோ இங்கே x² பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் x³ எழுதிக்கிறோம். இதுதான் இதுக்கான ப்ரூஃப். ஹென்ஸ் தி ப்ரூஃப் என்னென்னா A0 is equal to 2/3 π x square.